அனைவருக்கும் வணக்கம். பொதுவா இன்னைக்கு பார்த்தோம் அப்படிங்க வயது முதிர்ந்தவர்கள் மட்டுமல்லாது, பல பேருக்கு பார்த்தீங்கன்னா, தோள்பட்டை வலி வரக்கூடிய நெறையா பிரச்சனைகள் இருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ இதில நம்ம பார்த்தோம் அப்படிங்க இளம் வயதினருக்கு தோள்பட்டை வலி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய காரணங்கள நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதில காமனா நம்ம சொல்லணும் அப்படின்னீங்க ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரீஸ்ன்னு தான் நம்ம முதல் சொல்லணும். சரிங்களா? ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரீஸ் பிளஸ் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஏ அதாவது ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் சொல்லுவோம். சாலை விபத்துக்கள் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது 2ம் பார்த்தீங்கன்னா, இளம் வயதினருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரீஸ்ல தான் பார்த்தோம் அப்படின்னா, நெறைய வகையான அந்த தோள்பட்டையில அடிபடக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ரைட். நம்ம பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா இதில நம்ம சில அ ஸ்போர்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னீங்கன்னா டென்னிஸ் விளையாடக்கூடியவங்க. சரிங்களா? டென்னிஸ் விளையாடக்கூடியவங்க, வாலிபால் விளையாடக்கூடியவங்க, த்ரோ பால் விளையாடக்கூடியவங்க. சரிங்களா? கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தோள்பட்டை அதை சுத்தி இருக்க சதைப்பகுதி பார்த்தீங்கன்னா அடிபடக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரிங்களா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டிஇல தான். சரிங்களா? ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ல தான் நம்ம பார்த்தீங்கன்னா நெறைய விபத்துக்கள் ஏற்படும் பொழுது நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீழ விழுகும் பொழுதே ஒண்ணு தோள்பட்டையில பார்த்தீங்கன்னா டொம்முன்னு கீழ விழுந்துரும். டைரக்ட் ஹிட் இன்ஜுரி ஆகும். இல்லாட்டா இன்டைரக்ட் ஹிட் இன்ஜுரி அப்படின்னு கைய இப்படி மேல தூக்கி விழும். சரிங்களா? விழுகும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த தோள்பட்டையில இருக்க சவ்வு பகுதியும் சேர்த்து அடிபடும். சரிங்களா? ஸோ இந்த மாரி நம்ம பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு தோள்பட்டையில அடிபட்டுச்சு அப்படின்னீங்கன்னா, இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சரிங்களா? தோள்பட்டைய சுத்தி பொதுவா இந்த சாஃப்ட் டிஷ்யூஸும், மசில்ஸ் டிஷ்யூஸும், ஜாயிண்ட் கேப்சூலும் இதுதான் பார்த்தீங்கன்னா உடனே அடிபடும். சரிங்களா? இதுக்கு இம்மீடியேட் சொல்யூஷன் நம்ம பார்த்தீங்கன்னா ஐசிங் தெரப்பி அதாவது கிரையோதெரபின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஐசிங் தெரப்பி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல பெஸ்ட். சரிங்களா? ரைட். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 டேஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் விட்டுட்டு, ஃபர்ஸ்ட் 2 to 3 டேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் செஷன் நம்ம பார்த்தீங்கன்னா 2 வேள பார்த்தீங்கன்னா ஐசிங் மட்டும் குடுத்தோம்னாலே பார்த்தீங்கன்னா இந்த தோள்பட்டையில ஏற்படக்கூடிய வலி சரியாயிரும். சரிங்களா? முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரெஸ்ட். சரிங்களா? ரைட். முக்கியமா உங்களுக்கு என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னீங்கன்னா ஓவர் ஹெட் மூவ்மெண்ட் 90 டிகிரிக்கு மேல பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? 90 டிகிரின்றது முன்னாடி 90 டிகிரி, சைடுல 90 டிகிரி. இதுக்கு மேல நம்ம பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதோட முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா தோள்பட்டையில கீழ விழுந்துட்டோம் அப்படின்னீங்கன்னா, இதுல நம்ம பார்த்தீங்கன்னா சிலர்லாம் அதாவது எதுவுமே யோசிக்காம பார்த்தீங்கன்னா இந்த கைய கால உடனே பார்த்தீங்கன்னா ஒரு முறுக்கி விட்டுட்டு 2 ஸ்ட்ரெச்சிங் வேற நம்ம பண்ணிர்றோம். சரிங்களா? இது பண்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ரெஸ்ட் குடுங்க. சரிங்களா? ரெஸ்ட் குடுத்துட்டு நீங்க ஐசிங் தெரப்பி குடுத்தீங்க அப்படின்னா வலி வித்தின் ஒரு 1 வீக்லயே பார்த்தீங்கன்னா வலி சரியாயிரும். அதுக்கப்புறம் நீங்க சின்ன சின்னதா நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிசியோதெரபிஸ்டோடைய அறிவுரையை கேட்டுட்டு நீங்க மறுபடியும் எக்சர்சைஸ் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் உங்களுடைய வேலையை கன்டின்யூ பண்ணலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் யுவர் வீடியோ. தேங்க் யூ வெரி மச்.